எல்லாம் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் எப்படி போச்சு? தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? கஷ்டமா போச்சு சார். உங்களால தான் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? கத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஷோ பாக்குறது? ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. உங்கள மாதிரி கத்துறா முடியுமா? கேட்கலையா வினோத் உங்களுக்கு? பேசுறது கேட்கலையா? இந்த மாதிரி டிவில பார்த்த எல்லாருக்குமே இருந்துச்சு. பாரு கேக்குதா? ரம்யா கேக்குதா? கேக்குதா ரம்யா? ஏண்டா கத்துற? எனக்கு என்ன காது செவிடா? கேக்குது கேக்குது. திவாகர் கேக்குதா? அது என்னமோ தெரியலையா, அவ முகத்தை பார்த்தோன்னே நல்ல அப்பன்னு அப்புறம் போல தோணுது. ஷோ பார்க்கவே முடியல, கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இதுக்கு மேல எப்படி சொல்றேன்னு தெரியலையே. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பிறகு என்னையா உங்க வேலையும் மண்ணும். கத்திக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு கத்துறீங்கன்னு தெரியல, என்ன கேக்குறதுன்னு தெரியல, எதுக்கு பாக்குறதுன்னு தெரியல. என்னப்பா நான் கத்துது? அட தண்ணி வைங்கப்பா. ஷோ பார்க்க முடியலங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. பாரு சொல்லுங்க பாரு, எதுக்கு இவ்வளவு சத்தம் பாரு? ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா. நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்க ஆப்போசிட் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறீங்களா? ஆமா சார். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தங்க எதுக்கு கத்துறாங்க, நீங்க என்னைக்காவது அமைதியா இருந்திருக்கீங்களா? இன்னொருத்தங்க அமைதியா இருக்கணும் எதிர்பார்க்கறீங்கல்ல? டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு வீட்ல இருக்க எல்லாரும் கத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க என்னைக்காவது அமைதியா இருந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். சார் இருந்திருக்கேன் சார். இல்லையா, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? அது ஒரு விஷயம். நீங்க அமைதியா இருந்தா நாங்க பாத்துப்போமே. பாரு அமைதியா இருந்தா என்னைக்கா பாத்துருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க. அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். இன்னொருத்தங்க அமைதியா இருக்கணும்னா நம்ம முதல்ல அமைதியா இருக்க பழகணும்ல. எது என்னைய பயமுறுத்துற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. திவாகர் ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. கேமரா முன்னாடி நிக்கிறது, கத்துறது, தமிழ்நாடு ஜனங்க பார்த்துட்டே இருக்காங்க. இந்த விஜய் சேதுபதிட்ட பேசுறது, இதெல்லாம் என்னதுன்னே தெரியல. ஷோல இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? எங்க பார்க்க முடியலைங்க. இது உங்களுடைய சொந்த போனு, உங்களுடைய சொந்த வீடியோ இல்லைங்க. அது உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு. Who are you? என்ன கேட்டீங்க? நீ யார்? நான் இந்த வீட்டு வேலைக்காரங்க. இங்க நான் மேடையில முதல்ல என்ன சந்திக்கும் போது சொன்னேன், நீங்க நடிச்சு காட்டுன்னு சொன்னீங்க. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? மிஸ்டர் திவாகர், இது ஊர் உலகமே பார்த்துருச்சு, இங்க அதுக்கு வரலன்னு சொன்னேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? நான் வந்ததே அதுக்கு தானா, அதுக்கு எதுக்கு வரணும் உள்ள? இங்க நீங்க யாரும் கைத்தட்ட வேணாங்க. சரி ஒரு விஷயத்தை பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார், பேச விட மாட்டேங்கிறாங்க சார். நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க சார். சனியனுக்கு தந்தி அடிச்சுட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. யாரு உங்ககிட்ட எப்ப கருத்து வச்சாலும் அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க, அவங்க பயப்படுறாங்க. நீங்க மட்டும் தான் உண்மையை பேசுறீங்க, நீங்க மட்டும் தான் தைரியசாலி. வேற யாருக்கும் கிடையாது சார். நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. இவர்கிட்ட ஒரு மீட்டரோட போயிருக்காரு உள்ள. உங்க தராதாரம் என்னன்னு ஒரு மீட்டர் வச்சிருக்காரு அவரு. எல்லாருக்கும் என்ன சிரிக்கிற? சார் வா போன்னு பேசுறாங்க சார். அந்த சார் வாயமுறா குரங்கு ஐயா, மன்னிச்சுக்கங்க ஐயா. மத்தவங்க தராதாரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார்? நீங்க யாரு சார் இதுக்கு? ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. உங்களுக்கு கருத்து வேணா கருத்தை சொல்லுங்க சார். என்ன சார் தராதாரம்? நீங்க யாரு சார் இன்னொரு தகுதி தராதத்தை சொல்றதுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இன்னொரு இடம் அந்த வார்த்தை வரக்கூடாது. இன்னொருத்தருக்கு தகுதியும் தராதாரத்தை நிர்ணயிக்க பண்றது நீங்க ஆள் கிடையாது. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க சார். பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கேமராவை மறைக்கிறாங்க சார். அதெல்லாம் சார் அது உங்க பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்க வேலையில. அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்களா வாரம் இந்த வாரம் விஜய் சேதுபதி வரட்டும் பேசுறேன், இல்ல நான் பிக் பாஸ், அதுக்கு இல்லைங்க. மக்கள் ஏன் டென்ஷன் ஆவற? ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற? மச்சான் நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? அத மக்கள் பாக்குறது, நீங்க என்ன உள்ள இருந்து சொல்றது? மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்களே. கோவப்படாதீங்க சார், உழைக்கலன்னு ஒண்ணு. நீங்க பண்றதுல மக்களை பார்க்க விடாம துரத்தி விடுறீங்க. அதையாவது தெரியாதான்னு தெரியல. அப்படி எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் எப்படியே போட்டு கிழிச்சிருப்பேன். எஃப்ஜே நீங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன். அது என்னது? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. நீங்க என்ன காரணம் சொல்றீங்க, எது சொல்றீங்க தேவையில்லை. ஆனா அது தேவையான கேள்விங்க. ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. நீங்க முன்னாடியே ஒரு இடம் நான் என்ன சொன்ன வெட்டிடுவேன், என்ன பண்ணீங்க? ஏற்கனவே பண்ணீங்க, அப்ப பேசாம விட்டோம். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. இப்படியே தான் நீங்க பேச போறீங்க, இப்படிதான் இருக்க போறீங்கன்னா நீங்க தாராளமா சொல்லிட்டு வெளியே வரலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இன்னொரு முறை அது அப்படி நடந்துச்சுன்னா எஃப்ஜே இங்கே என் கூட தான் இருக்கணும், அங்கே இருக்க முடியாது. எது? என்னையா பயமுறுத்துற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. தயவுசெய்து அதை செய்யாதீங்க. இதை ரொம்ப வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதை செய்யக்கூடாது. வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.